Hi students, welcome back to our channel. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்க்கலாம். ஓகேவா? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து அவங்க செட்டாக கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? பிங்கிறதுக்கு வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. சி வந்து செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டு வெரிஃபை தட்னு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் தட் எழுதிக்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். கிவன் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க லெஸ் தென் 8 அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்கனால ஸோ 8 விட கம்மியாக இருக்க நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெஸ் தென் 8னா 1, 2 and 3 and 4 and 5 and 6 and 7. ஸோ 7 நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஆல்ரெடி நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும். 1 அண்ட் அதே நம்பரால் வந்து டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 வந்து நெய்தர் ப்ரைம் நம்பர் நாட் வந்து நார்மல் நம்பர். ஸோ அதனால் இந்த 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரில் வராது. ஸோ 2 அப்படிங்கிறது வரும். ஏன்னா 2ங்கிற நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும், அதே 2ஆல் தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகுது. அது மாதிரி 3யும் அதே மாதிரி தான். ஸோ 2, 3, 5 அதே மாதிரி, 7 அதே மாதிரி. அடுத்து 9 எழுத முடியாது, ஏன்னா அதே மாதிரி 11 எழுத முடியாது, ஏன்னா வந்து 8 லெஸ் தென் 8 அப்படின்றனால 8க்கு கம்மியாக இருக்க நம்பர்ஸ் தான் எழுதணும். சி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால் 2, 3, 5, 7 வருமா? இதில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் வரும். டோட்டல் எல்லா ப்ரைம் நம்பர்ஸ்லேயுமே வந்து ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா அது 2 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ வந்து 2 எழுதியாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? டு ப்ரூவ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி cross C is equal to A cross C intersection B cross C. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து எடுத்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க நம்பர்ஸ் தான். ஸோ ஏலையும் பிலையும் எது காமனாக இருக்குது? இந்த 2ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ 2 எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே காமன் நம்பர்ஸ் எழுதணும். அடுத்து 3 காமனாக இருக்குது. ஸோ அதனால் 3 எழுதிக்கலாம். அடுத்து 5 காமனாக இருக்குது. ஸோ 5 எழுதிக்கலாம். அடுத்து 7 காமனாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்து கிராஸ் சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கிராஸ் சி போட்டுக்கோங்க. சி வந்து 2. ஓகேவா? ஸோ இப்போ 2 அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த நம்பரை வந்து இந்த 2ஓட சேர்த்து எழுதணும். அடுத்து 3 சேர்த்து எழுதணும். அடுத்து 5 சேர்த்து எழுதணும். 7 சேர்த்து எழுதணும். அப்போ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருக்கு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி, அடுத்து பி கிராஸ் சி, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ கிராஸ் சி என்னன்றதை பார்க்கலாம். ஏ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. அதோட கிராஸ் வந்து 2. ஓகேவா? ஸோ இதை இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ சாரி, கிராஸ் போட்டுக்கோங்க. என்ன வரும்? 1, 2, 2, 2 அண்ட் 3, 2. அடுத்து என்ன வரும்? 4, 2 கிடைக்கும். அடுத்து வந்து 5, 2 கிடைக்கும். 6, 2 அண்ட் 7, 2. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து பி கிராஸ் சி கேட்டிருக்காங்களா? ஸோ பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பி வந்து நமக்கு என்னதுன்னா 2, 3 அண்ட் 5, 7. ஓகேவா? கிராஸ் சி வந்து நமக்கு 2. ஸோ அதனால் இதை கிராஸ் ப்ராடக்ட் போடுங்க. என்ன வரும்? 2, 2 அண்ட் 3, 2, 5, 2 அண்ட் 7, 2. அப்போ பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கலாம். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடுங்க. இன்டர்செக்ஷன்னா காமன். ஸோ இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 1, 2 இல்லை. அப்போ இது வராது. இங்கே 2, 2 இருக்குது, 2, 2 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து காமனாக இருக்குது. ஸோ 2, 2 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரெண்டுலேயுமே 3, 2 இருக்குது. ஸோ 3, 2 எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே 4, 2 இங்கே 4, 2 இல்லை. ஆனால் 5, 2 5, 2 இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 3 தான் வந்து அதே மாதிரி இங்கே 6, 2 வந்து இங்கே இல்லை. ஆனால் இங்கே 7, 2 இருக்குது. ஸோ 7, 2. ஸோ 7, 2. ஸோ இதுதான் வந்து காமன் நம்பர்ஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சோம்ல, அதை நீங்கள் ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் வந்து இப்போ பாருங்கள் காமனாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 2, 7, 2, 7, 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஸோ அப்படி எப்படி எழுதணும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we get என்ன கிடச்சிச்சு நமக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு
A cross C intersection B cross C. ஓகேவா, இது ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு முடிச்சிருங்க. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரெண்டாவது சப்டிவிஷன் அப்படிங்கிறது A cross B minus C is equal to A cross B minus A cross C ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டு ப்ரூவ் A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன B மைனஸ் சி கண்டுபிடிச்சி அதை வந்து ஏவோட கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ B மைனஸ் சி எழுதிடலாம். B மைனஸ் சினா B என்னவோ அதை எழுதிக்கோங்க. 2 3 5 7. ஓகேவா, மைனஸ் 2. எப்போவுமே மைனஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுலையும் எது காமனாக இருக்கோ அந்த காமன் நம்பர்ஸை எடுத்து எழுதிடணும். ஓகேவா, ஸோ ரெண்டுலையும் காமன் என்ன? 2 எழுதுனதுக்கப்புறமா இப்போ வேறு காமன் நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய மிச்ச மெம்பர்ஸை அப்படியே எழுதணும். அதுதான் அதோடைய மைனஸ். ஓகேவா, 2 3 5 7. ஸோ ரெண்டுலையும் 2 காமனாக இருந்துச்சு, அதனால் நான் 2 எடுத்து எழுதிட்டேன். மிச்சம் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். ஸோ 3 5 7 எழுதியாச்சு. அதோட நம்ம ஏவை இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ A cross B minus C அப்படின்னா ஏவோட கிராஸ் பண்ணணும். ஏ வந்து 1 2 3 4 5 6 7. அதோட கிராஸு B மைனஸ் சி எவ்வளோ வந்துச்சு? 2 3 5 7 வந்துச்சு. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட்டுடலாம். எப்படி வரும்? 1 2. இந்த 1 இதில் இந்த 4 கூட நீங்கள் பேர் பண்ணணும். அடுத்து 2வை பேர் பண்ணணும். த்ரீயை பேர் பண்ணணும். அடுத்து 6. அடுத்து 7. ஓகேவா, ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து இது பேர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A cross B மைனஸ் A cross C கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A cross B எழுதிக்கிறலாம். A cross Bனா ஃபஸ்ட்டு ஏ எழுதுங்க. 1 2 3 4 5 6 7. கிராஸு பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. ஓகேவா, ஸோ இது அப்படியே கிராஸ் ப்ராடக்டை போட்டுடலாம். இது எல்லாத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எழுதுங்க. 1 இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடையும் பேர் பண்ணி எழுதணும். கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். என்ன பண்ண 5 மார்க்ஸ் நமக்கு வேணும்னா லென்த்தியாக இருக்கிறத எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அப்புறம் ஈஸியாகிடும். ஸோ அந்த ப்ராடக்ட் போடும்போது மட்டும் பேர் போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. 3யை பேர் பண்ணியாச்சு. இப்போ 4ரை பேர் பண்ணுங்கள். 4 2 4 3 4 5 அண்ட் 4 7. அடுத்த 5வை பேர் பண்ணிக்கலாம். அடுத்த 6. ஓகேவா, A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து A cross C எழுதணும். ஸோ A cross C எழுதிக்கலாம். இங்கே வந்து நமக்கு 1 2 3 4 5 6 and 7 cross 2. ஓகேவா, ஸோ இப்போ வந்து A cross C வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A cross C வந்து ஓகேவா போட்டாச்சு. ஸோ இந்த ரெண்டுக்குமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. மைனஸ்னால் என்ன சொன்னேன்? இப்போ தான் நான் சொன்னேன், ரெண்டுலேயும் காமன் டேர்ம்ஸை எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி நம்ம எழுதிடணும். ஓகேவா, ஸோ ரெண்டுலேயும் காமன் டேர்ம்ஸ் எழுதலாம். 1 2 1 2. ஸோ காமன் டேர்ம். ஓகேவா, அடுத்து 2 2 இருக்கா? இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் காமன் டேர்ம்ஸை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து 3 2 இங்கே இருக்குது. அதே மாதிரியே 3 2 இங்கே இருக்குது. ஸோ அதை ரெண்டை எழுதிருங்க.
4,2வும் இருக்குது. அடுத்து 5,2 இருக்குது. அடுத்து 6,2வும் இருக்குது. 7,2 மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து கிடையாது. ஸோ ஓகேவா. சாரி, நான் இதில் வந்து 7 எழுதாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். இதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைனாலும் போயிடும். ஸோ 7,3 அண்ட் 7,5 அண்ட் 7,7 ஓகேவா. ஸோ இதோட முடிச்சிருங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 7,2வும் நமக்கு காமனில் இருக்குது. ஸோ அங்கே 7,2வும் எழுதிக்கோங்க. இப்போ காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், மிச்சமாக ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்கோ அது அப்படி எழுதணும். A cross Bயில் இருக்க பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். என்னென்ன இருக்குது, 1,3 இருக்குது, 1,5 இருக்குது, 1,7, 2,3, 2,5. ரிப்பீட்டடை மட்டும் எழுதிடாதீங்க. 2,7 அண்ட் 3,2 இருக்குது, 3,3 இருக்குது, 3,5 சாரி 3,2 ஆல்ரெடி எழுதிட்டோம்ல. 3,7 இருக்குது, 4,2 இருக்குது, சாரி 4,2 எழுதியாச்சு. 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7 and 6,3 and 6,5 and 6,7 and 7,3 and 7,5 and 7,7 ஓகேவா. ஸோ இப்போ A cross B மைனஸ் A cross B கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல ஈக்குவேஷன் 1, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 2 போட்டுக்கலாம். ஸோ ரெண்டையும் செக் பண்ணால் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 போட்டு ஆன்சர் எழுதிடலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we get என்ன எழுதணும் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து A cross B minus C ஓகேவா. ஸோ அப்போ we get A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ 7th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து 1.2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இறைவன் உங்கள் கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்தணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.